கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். எபேசியர் 3வது அதிகாரம், எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. யார் அவரு? யார் அவரு? எப்படி செய்வாரு? சத்தமா சொல்லுங்க. யார் அவரு? எல்லாம் சொல்லுங்க. யார் அவரு? எப்படி செய்வாரு? எப்படி செய்வாரு? இப்ப நம்ம இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம்? இப்ப நம்ம இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம்? கேட்கவே இல்லையே, நீங்க சொல்றது எதுவும் கேட்கலையே. இப்ப நம்ம இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம்? இன்னும் கேட்கல. இப்ப நம்ம இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம்? திரும்பி சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. யார் அவரு? எப்படி செய்வாரு? இப்ப நம்ம இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம்? ஓகே, கடைசியா நம்ம என்ன கவனிச்சோம் அப்படின்னா, மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிச்சு அதுல இருந்து நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி செயல்படுது அப்படின்றத நான் காமிச்சேன். அதாவது நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சேன். அது நம்ம இன்னைக்கு தொடரலாம். நான் போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க கடவுளுக்காக விதைகளை விதைக்கும் போது நீங்க ஆசீர்வதிக்கப்படுறவங்களா இருக்கிறீங்க அப்படி நான் சொன்னேன். அப்படி கடவுளுக்காக நான் கொடுக்குறேன், கடவுளுக்காக நான் விதைக்கிறேன் அப்படின்னா, கடவுளுக்காக நான் என்னுடைய இதை கொடுக்குறேன் அப்படின்னா, அதை கொடுக்கறதுனால எனக்கு என்ன நன்மை, கொடுக்கறதுனால எனக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அது இல்லாமல் ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான். ஆபிரகாம் என்ன பண்ணா? தசம பாகம் கொடுத்தான். போன வாரத்தை நான் காமிச்சேன் இல்லையா? ஆபிரகாம் யாருக்கு தசம பாகம் கொடுத்தான்னா, மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்தான். நான் கேட்டேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஆபிரகாமுக்கு முன்னாடி யாருன்னா தசம பாகம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அது இல்லை, யாருக்கு கொடுத்த மாதிரி தெரியல. ஆனால் ஆபிரகாமுக்கு எப்படி கொடுக்கணும், தசம்பாவம் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு? ஆபிரகாமுக்கு எப்படி தசம்பாவம் கொடுக்குறது தெரிய வந்துச்சு? உண்மையிலே தசம்பாவம் கடவுள் தான் உண்டாக்குனாரா? கடவுள் உண்டாக்குனது தான் தசம பாகமா அப்படின்றத நான் உங்களுக்கு பேசுறதுக்காக வந்தேன். நம்ம வாசிக்கலாம். தசம பாகம் எங்க ஆரம்பிச்சிச்சு? கடவுளுக்காக கொடுக்குற தசம பாகம் எங்க ஆரம்பிச்சிச்சு? அது உண்மையிலே கடவுள் தான் வச்சாரா? அதை நம்ம உண்மையிலே கொடுத்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோமா அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு காண்பிக்கணும்னு விரும்புகிறேன். நம்ம திருப்பலாம் ஆதியாகமம் 14வது அதிகாரம், ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பாவம் கொடுத்தான். ஓகேவா? இந்த வசனத்தை நான் எதுக்காக உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா, மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்களா? அதை எடுத்து வாசிங்க. மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தை
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இடம் கொள்ளாது போகும் மட்டும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, இல்லை உங்கள் வானத்தை திறந்து கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, நீங்கள் தசம பாகத்தை கடவுளுடைய தாசனுடைய கடவுளுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து செலுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அது நீங்கள் விதைக்கிறீங்க. விதைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, கடவுள் வந்து உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை கடவுள் வந்து அவர் திறக்கிறவராக இருக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போகும் மட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். சொல்லும்போது தான் ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான். என்ன ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான்னா, இப்போ நம்ம வாசித்த வசனத்தின்படி அவன் தசம பாகம் கொடுத்தான். என்ன எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, அவனும் ஆசீர்வாதத்தை அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் இருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து எடுத்து கடவுளுக்காக தசம்பாகம் கொடுக்குறான். அவன் தசம்பாகம் கொடுக்கும்போது நல்லா கவனிங்க, அவன் தசம்பாகம் கொடுக்கும்போது அவனுக்கு யார் இந்த தசம்பாகத்தை சொல்லி கொடுத்தது? யார் இந்த தசம்பாகத்தை சொல்லி கொடுத்தது? உண்மையிலே கடவுள் தான் தசம்பாகத்தை அவனுக்கு ஆபிரகாமுக்கு சொன்னாரா? உண்மையிலேயே அது கொடுத்ததுனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானா? அவன் எப்படி அவன் போட்டிருக்கு, வேதத்தில் போட்டிருக்குது, ஆபிரகாம் வந்து நின்னப்போ ஆபிரகாமும் லோத்துவும் வந்து ஒரு இடத்துல சங்கமமாகி ஒரே இடத்துல நின்னப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க கொள்ளாது இருந்ததான். அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்ததான்? பூமி தாங்க கொள்ளாத இருந்தது. அந்த பூமி தாங்க கொள்ளாமல் இருந்த ஆசீர்வாதம் எப்படி அவனுக்கு வந்துச்சு அப்படின்னா, அவன் கடவுளுக்கு கரெக்டாக கொடுக்க வேண்டியதை கொடுத்ததுனால தான் அவ்வளோ ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆனால் அந்த அந்த அது எப்படி கற்றுக்கிட்டான், எப்படி வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்ம கவனித்தோம் அப்படின்னா, திருப்பலாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கவனிங்க. நீங்க யோசிக்கலாம், தசம பாகத்துக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன பிரதர் சம்பந்தம் இருக்கு? தசம பாகத்துக்கும் இந்த வசனத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கடவுளுக்காக கொடுக்கறதுக்கும் இந்த வசனத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்க கவனிக்கலாம். வாசிங்க சிஸ்டர் 15. தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு, நல்லா கவனிங்க, மனுஷனை உண்டாக்கி மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னா நல்லா கவனிங்க. பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னா, ஆதாம உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்சு, நல்லா கவனிங்க, ஆதாம உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்ச உடனேவே அவனுக்கு கடவுள் வேலையை கொடுக்குறாரு. என்ன பண்றாரு? வேலையை கொடுக்குறாரு. நம்ம என்ன யோசிக்கிறோம்? வேலைலாம் வந்து செய்ய வேண்டியது இல்லை, வேலைலாம் கடவுள் கொடுக்கறது இல்லை, இவங்க தான் சும்மா வேலைன்னு ஏதோ புதுசாக அவனை உருவாக்கி இருக்கிறாங்க போல, வேலை செஞ்சால் தான் சம்பளம் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா, ஆதாம உண்டாக்கி, நல்லா கவனிங்க, ஆதாம உண்டாக்கி அதை பண்படுத்தவும் காத்துக்கொள்ளவும் வைக்கிறாரு. என்ன செய்யறாரு? பண்படுத்தவும் காத்துக்கொள்ளவும் வைக்கிறாரு. பண்படுத்தவும் காத்துக்கொள்ளவும் அப்படின்னா, அவனுக்கு அந்த தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்தில் அவனுக்கு ஒரு வேலையை அசைன் பண்றாரு, வேலையை அவருக்கு உருவாக்கி கொடுக்குறாரு, வேலையை செய்ய சொல்றாரு.
வேலையை செய்ய சொல்லும்போது நல்லா கவனிங்க, வேலையை செய்ய சொல்லும்போது அவன் அந்த பண்படுத்துறது காத்துக்கொள்றதுனா என்ன அப்படின்னா, பண்படுத்துறதுனா அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரங்களுக்கும் களை எடுக்கணும். அவன் எல்லா மரங்களுக்கும் தேவையில்லா செடியாக கொடுக்கணும், களை எடுக்கணும், உழுகணும், அதை வந்து நல்லா பராமரிக்கணும். பண்படுத்துறதுன்னா என்னது? நல்லா பராமரிக்கிறது. நல்லா பராமரிக்கணும். பராமரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அது நல்ல பலனை கொடுக்குது. என்ன பண்ணுது? நல்ல பலனை கொடுக்குது. இவன் பராமரிக்கிறான், வேலை செய்யறான், பராமரிக்கிறான், பண்படுத்தவும் அந்த மரங்களை எல்லாம் காத்து கொள்ளவும் இவங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறாரு. இவனை தான் ஒரு ஆளா ஒப்படைக்கிறாரு. நீ தான் அந்த பண்படுத்தணும், நீ தான் அதை காத்து கொள்ளணும்னு சொல்லி இவங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறாரு. ஒப்படைக்கும் போது என்ன நடக்குது, என்ன ஆகுது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அங்க சொல்றாரு 16வது வசனம் வாசிங்க. 16வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். என்ன இது கவனிச்சிங்க அப்படின்னா, நீ பண்படுத்தணும், காத்துக்கொள்ளணும்னா பண்படுத்தி காத்துக்கொள்றது மட்டும் உங்க வேலை கிடையாது. நல்லா கவனிங்க. நீ பண்படுத்தணும், காத்துக்கொள்ளணும் அப்படின்னா நீ வேலை செய்யறது, உழுகிறது, அதை களை எடுக்கிறது, அதை பண்படுத்தி காத்துக்கொள்றது மட்டும் கிடையாது. நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீ பறித்து புசிச்சு கொள்ளலாம், பறிச்சு புசிக்கலாம். இந்த என்ன அர்த்தம் அப்படின்னா, வேலையை உண்டாக்குறது கடவுள் தான். கடவுள் தான் வேலையை உண்டாக்குறாரு. கடவுள் தான் உங்களுக்கு வேலையை கொடுத்துருக்காரு. ஆபிரகாம் எப்படி பயன்படுத்தி காத்துக்கணும்னு சொன்னாரோ, அதே போல உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனிலையோ ஏதோ ஒரு இடத்துலையோ வேலையோ பிஸ்னஸையோ கடவுள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை பார்த்துக்கொள்ள சொல்லி அவர் தான் உங்க மேல அதை கொடுத்துருக்காரு. அது கொடுத்தது மட்டும் கிடையாது, அது மூலமா வருகிற வருமானத்தை, அதாவது அவன் பயன்படுத்தி காத்துக்கொள்றா இல்லையா, அந்த மரத்துல வர்ற பலனெல்லாம் நீ புசிக்கவே புசிக்கலாம். நீ அந்த மரத்துல இருந்து வர்ற பலனை நீ சாப்பிட்டு கொள்ளலாம். எப்படி சொல்றாரு? மரத்துல இருந்து வர்ற பலனை நீங்க சாப்பிடலாம் சொல்றாரா இல்லையா? சாப்பிடலாம். இப்ப நான் சொல்றேன், நீங்க வேலை செய்யறீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க பிசினஸ் பண்றீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ வாங்கி கொள்ளலாம். உங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை நீங்க செய்யலாம். உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நீங்க செய்யலாம். நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்காகத்தான் கடவுள் உங்களுக்கு வேலையை கொடுத்துருக்காரு. வேலையை செய்யறீங்க, சம்பாதிக்கிறீங்க, நீங்க அதை வந்து கடவுள் உங்களுக்காக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படிதான் வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். நல்லா கவனிங்க. சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அவன் பண்படுத்தி காத்துக்கொள்றான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவன் பண்படுத்தி காத்துக்கொள்றான் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவனுடைய உடல் உழைப்பை அங்க வந்து செயல்படுத்துறான். உடல் உழைப்பை அங்க செயல்படுத்துறான். உடல் உழைப்பை செயல்படுத்தி அவனுடைய அவனோட உடல் தெம்பு, உடல் இருக்கிற பலனை யூஸ் பண்ணி அந்த மரத்தை பராமரிக்கிறான். மண்ணை வந்து அவன் வந்து நல்லா மரத்துக்கு வந்து நல்ல சத்துக்கள் போற மாதிரி அதை பராமரிச்சு பண்படுத்தி அதை காத்துக்கொள்றான். இவன் பராமரிச்சு, நல்லா கவனிங்க, இவன் பண்படுத்தி காத்துக்கொள்ளுகிறதுனால, என்ன ஆகுது அப்படின்னா, மரம் நல்லா வளருது. மரம் எப்படி? மரம் நல்லா வளருது. மரம் செழிப்பா வளருது. மரம் செழிப்பா வளர்றதுனால அது நல்ல பலனை கொடுக்குது. நல்ல பலனை கொடுக்குது. அதே போல நீங்க செய்யறதான வேலையில, நீங்க செய்யறதான காரியங்கள்ல, நீங்க செய்யறதான பிசினஸ்ல, நீங்க கடவுள் உங்களுடைய உடல் பலத்தை யூஸ் பண்ணி, கடவுள் கொடுத்த ஞானத்தை யூஸ் பண்ணி, அறிவை யூஸ் பண்ணி நீங்க செயல்படும் பொழுது எப்படி மரம் நல்லா வளர்ந்து ஆதா வளர்த்த மரம் நல்லா வளர்ந்ததோ, அதே போல உங்க பிசினஸும் உங்களுடைய கையில் செய்கிற காரியங்களும் உங்க வேலைகளும் அந்த மரத்தை போல அது தலைத்து ஓங்குகிறதா இருக்கிறது, அது வளர்கிறதா இருக்கிறது. அந்த பிசினஸ்ல வர்ற பலனை, அந்த மரத்துல வர்ற பலனை எப்படி நீ புசிக்கவே புசிக்கலாம்னு சொன்னாரோ, அதே மாதிரி நீங்க செய்யற கைடு செய்யற வேலையில இருந்து வர்ற பலனை, கைடு செய்யற வேலையில இருந்து வந்த பலனை, பிசினஸ்ல இருந்து வந்த பலனை நீங்களும் புசிக்கவே புசிக்கலாம். நீங்களும் சாப்பிடலாம், நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதுக்கு தேவையோ உங்கள் தேவைகளுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதைதான் தேவன் சொல்றாரு. ஆனா கௌனிங்க, இதுல எங்க பிரதர் தசம பாகம் இருக்கு, இதுல எங்க பிரதர் காணிக்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம். வாசிங்க அடுத்த வசனத்தை. வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். போதும் 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 சிஸ்டர், நல்லா கவனிங்க. ஆனாலும்
நன்மை தீமை அறியத்தக்க கனியை சொல்லுங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி வசனத்துல வாசிங்க. தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். தோட்டத்தில் உள்ள, நான் சொல்றேன், நீங்க செய்யற பிசினஸ்ல, நீங்க செய்யற வேலையில, கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க கையின் பிரயாசத்துல எல்லாவற்றையும் நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். எல்லாவற்றையும் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க பயன்படுத்தலாம். உங்க குடும்பத்தின் தேவைகளுக்காக பயன்படுத்தலாம். உங்க வியாபாரத்தின் தேவைகளுக்காக பயன்படுத்தலாம். உங்க வீட்டின் தேவைகளுக்காக எல்லாவற்றையும் பயன்படுத்தலாம். ஆனாலும் வாசிங்க, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனிய, விருட்சத்தின் கனிய புசிக்க வேண்டாம். போதும். நன்மை தீமை அறியத்தக்க கனிய புசிக்க வேண்டாம். ஏன் அதை புசிக்க வேண்டாம்னு சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க சிஸ்டர், நல்லா கவனிங்க பிரதர். நான் சொல்றேன், நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை பண்படுத்த வேணாம் சொன்னாரா? அது நன்மை தீமை அறியத்தக்க கனியை மரத்தை நீ கண்டுக்கிறவே வேணாம், அதை பண்படுத்த கூடாது, நீ அதை பாதுகாக்க கூடாதுன்னு சொன்னாரா? சொல்லல. என்ன சொல்லல. அந்த தோட்டத்துல இருந்த சகல விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்கலாம். ஆனா இந்த மரத்தை மட்டும், நல்லா கவனிங்க, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியின் மரத்தை மட்டும் நீங்க புசிக்க கூடாது. ஏன் புசிக்க கூடாது அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஏன் புசிக்க கூடாது அப்படின்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியின் மரத்தை மட்டும் நீங்க ஏன் புசிக்க கூடாதுன்னா, ஆனா இதை நீங்க பண்படுத்தணும். இந்த மரத்தை நீங்க பண்படுத்தணும், இந்த மரத்தை நீங்க பாதுகாக்கணும், இந்த மரத்துக்கு நீங்க எல்லாமே தண்ணி பாய்ச்சணும், இந்த மரத்துக்கு நீங்க உரம் போடணும், இந்த மரத்துக்கு மண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்கணும், உரம் சரியா போகுதான் கவனிக்கணும். அந்த மரமும் வளரும், அந்த மரமும் கனி கொடுக்கும். கவனிச்சிங்களா? நீங்க தோட்டத்தை வளர்க்குற எல்லா மரமும் வளரும், எல்லா மரமும் கனி கொடுக்கும், எல்லா மரத்தோட கனியையும் நீங்க புசிக்கலாம். நீங்க செய்யற எல்லா வேலையும் பலன் கொடுக்கும், நீங்க கையிட்டு செய்யற எல்லா காரியங்களும் பலன் கொடுக்கும், நீங்க செய்யற எல்லா பிசினஸும் கனி கொடுக்கும், நீங்க செய்யற எல்லா காரியங்களும் உங்களுக்கு பலனை தரும். அதை நீங்க புசிக்கலாம். ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பண்படுத்தணும், காத்துக்கொள்ளணும். அதை அது கொடுக்குற பலனை நீங்க புசிக்க கூடாது. அதுதான் கடவுள் சொன்ன முதல் தசம பாகம். பிரியமானவர்களே, நீங்க எல்லா மரத்தையும் பாதுகாக்கணும், எல்லா மரத்தையும் பண்படுத்தணும், எல்லா மரத்தையும் நீங்க உரம் போடணும், தண்ணி பாய்ச்சணும், எல்லாமே பண்ணணும். ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியின் மரத்தை மட்டும் நீங்க பண்படுத்தணும், பாதுகாக்கணும், எல்லாம் உரம் போடணும், தண்ணி பாய்ச்சணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் அது கடவுளுக்குரியது, அதை நீங்க சாப்பிடக்கூடாது. தேவன் சொல்லுகிறார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியின் மரத்தை மட்டும் நீ புசிக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. பிரியமான தசம பாகம்ன்றது கடவுள் நீங்க எங்களுக்காக குடுன்னு சொல்ற வார்த்தைய நல்லா கவனிங்க. ஆதாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, என்ன சொன்னா அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, அவருடைய வார்த்தையை மதிக்காம போய் அந்த பழத்தை எடுத்து புசிச்சதுனாலதான், அந்த தசம பாகத்தை வஞ்சிச்சதுனாலதான், அந்த தசம பாகத்தை கொடுக்காம அதை நானே சாப்பிட்டுக்கிறேன், நானே எனக்கு கடவுள் ஆகிக்கிறேன் அவன் உச்சரிச்சதுனாலதான் இன்னைக்கு பாவம் உலகத்துல கஷ்டம் நஷ்டம் இல்லாம தரித்திரம் எல்லாமே உலகத்துல வந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தேவன் வைத்த அந்த தசம பாகத்தை மனிதன் அபகரித்தான். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உங்களுக்கு வர்ற முழு வருமானத்தையும், உங்களுக்கு வர்ற முழு பலனையும், எல்லா மரங்களிலிருந்து வருகிற பலனையும் நீங்களே சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கு அடுத்து உங்களுக்கு பலன் வருகிறதுக்கு, விதைக்கிறதுக்கு விதை இல்லாமல் போகிறது. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், கடவுள் ஆதியிலேயே உண்டாக்குன ஒரு திட்டம் என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, அதுதான் தசம பாகம். பிரியமானவர்களே, இங்க இருந்துதான் அந்த தசம பாகத்தை ஆபிரகாம் கத்துக்கிட்டான். நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி யாருமே தசம பாகம் கொடுத்தது இல்லை, எப்படி ஆபிரகாமுக்கு மட்டும் தெரியுது அப்படின்னு. ஆபிரகாம் ஆதியிலேயே ஆதாம உண்டாக்கும் போதே சொல்லிட்டாரு, நீ தேசத்துல இருக்கிற, இந்த காட்டுல இருக்கிற, இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியையும் நீ பண்படுத்தி காத்துக்கொண்டு, எல்லா விருட்சத்தின் கனியிலையும் இருக்கிற எல்லா பலனையும் நீ அனுபவிக்கலாம். ஆனா ஒன்னே ஒன்றை மட்டும் நான் விளக்கி வச்சிருக்கிறேன், அது எனக்குரியது சொல்லி தேவன் விட்டு வச்சிருந்தார். பிரியமானவர்களே,
ஆனா அதைத்தான் இவன் கண்ணு இருக்குது. அங்க ஆயிரக்கணக்கான மரம் இருக்குது. அங்க எவ்வளவு மரம் இருக்குது? ஆயிரக்கணக்கான மரம் இருக்குது. ஆனா அதெல்லாம் அவங்க போய் பறிச்சு புசிச்சு சாப்பிடாம இவர் எதை விலக்கி வச்சாரோ, எதை எனக்கு இதை தொடக்கூடாதுன்னு சொல்லி வச்சாரோ அதைத்தான் போய் பறிச்சு புசிச்சு இவன் சாப்பிட்றான். நம்ம இவ்வளவு நாளா நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் முன்னேறவே முடியல? ஏன் ஆசீர்வதிக்கப்படவே முடியல? ஏன் வாழ்க்கையில நம்ம மேல ஏறி போக முடியல? ஏன் இடம் கொள்ளாத போக மட்டும் ஆபிரகாம் ஆசீர்வதித்த கடவுள் என்னையே ஏன் ஆசீர்வதிக்க மாட்டாரு? ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரல அப்படின்னு ஆயிரக்கணக்கான கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். நான் அதுக்குரிய பதில நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. ஏன் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு? ஏன் இடம் கொள்ளாத போக மட்டும் ஆபிரகாம சீமானா மாத்தி வச்சிருந்தாரு அப்படின்னா, அவன் ஆதாம் மாதிரி கடவுள் சொன்ன அந்த தசம பாகத்தை வஞ்சிச்சு வைக்கல, அதை எடுத்துக்கொள்ளல, அதை அவன் சாப்பிட்டுல. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, மெல்கி சேதக்கிடும் இவன் தசம பாகத்தை அவனுக்கு கொடுக்குறான். பிரியமானவர்களே, அதனாலதான் அவர் ஆபிரகாம இடம் கொள்ளாது போக மட்டும் ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்லுறேன், நீங்க இடம் கொள்ளாது போக மட்டும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, நீங்க இப்ப இருக்கிற நிலைமையை காட்டினோம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, தேவன் வைத்திருக்கிற ஒரு வழி என்ன அப்படின்னு கவனிச்சீங்க அப்படின்னா, கடவுளுக்காக உங்களுக்கு வருகிறதுலே தசம பாகத்தை செலுத்துவது ஒரு வழியா இருக்கிறது. பிரியமானவர்களே, என்னடா இவரு எப்ப பாரு இந்த கொடுக்கறதே பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறீங்களா? பைபிள்ல என்ன இருக்குதோ அதை நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த பைபிள்ல இருக்கிறத சொல்லி கொடுக்கறதுன்றத விட, நாங்கெல்லாம் அதை செஞ்சு முன்னேறி மேல அது வேலை செய்யுதுன்றதுனாலதான் நான் உங்களுக்கு திரும்பி சொல்லி கொடுக்குறேன். இதுதான் சொல்லி கொடுங்க, இதெல்லாம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிலாம் யாரும் சொல்லி தரல எனக்கு. ஆனா எங்களுக்கு எதெல்லாம் வேலை செஞ்சுச்சோ, எங்க வாழ்க்கையில நாங்க பண்ணி பார்த்து எதெல்லாம் எங்களை வேலை செஞ்சு எங்களை மேல முன்னேற்றி கொண்டு வந்துச்சோ, அந்த காரியங்களை நானும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். எனக்கு இதை ஒருத்தர் கற்றுக் கொடுத்ததுனால நான் பண்ணினேன். அதை நான் உங்களுக்கு இப்ப கற்றுக் கொடுக்குறேன். வேதத்துல இருக்குதுன்றத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இருக்குது, அதனாலதான் அது நடக்குது. அது இவன் மட்டும் கிடையாது, ஆபிரகாம் மட்டும் கிடையாது. யாக்கோபு தசம பாகம் கொடுத்தான், ஈசாக்கு தசம பாகம் கொடுத்தான். இப்படியே ஒருவரால கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் தசம பாகம் கொடுத்த மனிதர்களாக தான் இருக்கிறார்கள். தசம பாகம் என்பது கடவுளுக்குரியது, அது நம்மளுக்குரியது கிடையாது. அது கடவுளுக்குரியது, அதை கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம சொல்றோம், கடவுளே இந்த கையில இந்த ஆசீர்வாதம் இது என்னால வரல, நீர் என்னை ஆசீர்வதிச்சதுனால வந்ததுன்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது அதுதான். அதை அவருக்கு கொடுக்கும்போது தான் மனுஷன் அவனுடைய பலத்தினால வேலை செய்யறான், அவனுடைய அறிவினால வேலை செய்யறான், அவனுடைய ஞானத்தினால வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சுட்டு இது நான் சம்பாதிச்ச சம்பாத்தியம், இது நான் சம்பாதிச்ச சம்பாத்தியம், இது என்னால வந்தது அப்படின்னு சொல்ற மனுஷங்கள்லாம் அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களே செலவு பண்ணிடுறாங்க, அவங்களே முடிச்சிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள் எனக்கு தேவையில்லை, நீர் எனக்கு வேணாம், நானே சம்பாதிச்சுக்கிருவேன், எனக்குரிய பலன்லாம் இருக்குது, நான் சம்பாதிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அதை எடுத்துட்டு ஒரு பங்கு கடவுளுக்காக கொடுக்கும்போது, எனக்கு இதை சம்பாதிக்கிறதற்கு வெள்ளனை கொடுத்தது கடவுள், அவர் தான் என் ஆதாரம் என்று நீங்கள் முழங்குகிறீர்கள், நீங்கள் அறிக்கை எடுக்கிறீர்கள். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் கொண்டு கொடுக்கிறதான அந்த விதை உங்களுக்கு 1 மடங்கா இல்ல 100 மடங்கா திரும்பி வருகிறது. வாசிக்கலாம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நல்லா கவனிங்க, கொடுங்கள், நல்லா கவனிங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்களே, ஒரு காரியத்தை நீங்க முதல்ல கொடுத்தாதான், நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை இது பேசிக் ரூல்ஸே இதுதான். நல்லா கவனிங்க, இது ஒரு பேசிக் ரூல்ஸே இதுதான். என்ன அப்படின்னா, நீங்க ஒன்று கொடுத்தாதான் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இப்ப கடைக்கு போறீங்க, பிஸ்கட் வேணும், உங்களுக்கு பிஸ்கட் வேணும், என்ன பண்ணணும்? போய் நம்ம கடைக்கு போயிட்டு, நாடார் கடைக்கு போயிட்டு அல்லேலியா ஒரு 1000 அல்லேலியா சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்துருங்களே, பார்க்கலாம். வாங்கிட்டு வந்துட முடியுமா? ஒரு 100 சோத்திரம் சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் கொடுங்கன்னு கேட்டா தந்துடுவாரா?
என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாதான் நமக்கு பிஸ்கட் கிடைக்கும். இதுதான் உலக உலக பிரமாணமே இதுதான். ஆனா நம்ம மட்டும் நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் முழுசு நானே யூஸ் பண்ணிடுவேன், கடவுளுக்காக எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நீங்க கடவுளுக்காக ஒண்ணு கொடுத்தாதான் பிரியமானவரை கடவுளுக்கு ஆசீர்வதிக்க முடியும். கடவுளுக்காக நீங்க கொடுக்கும்போது என்ன நடக்குது, என்ன சொல்றீங்க அப்படின்னா, கடவுள் வந்து எனக்கு சுக பலன ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு, இது சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு, நீங்க நம்பி விசுவாசிச்சு நீங்க அறிக்கை பண்ணி அதை கொடுக்குறீங்க. கொடுக்கறதுனாலதான் அது ஆசீர்வாதமா மாறுது. வேதம் எப்படி சொல்லுது? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வாசிங்க. அவர் வந்து நீங்க நார்மலா வந்து கடையில் போய் வாங்குறது வந்து ஒரு 5 ரூபா கொடுக்குறீங்க, 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் தராங்க. எப்படி? 5 ரூபா கொடுக்குறீங்க, 5 ரூபாய்க்கு பிஸ்கட் தராங்க. அந்த 5 ரூபா, அந்த பிஸ்கட்டோட மதிப்பு 5 ரூபா. அதனால 5 ரூபாய்க்கு 5 ரூபா ஈக்குவலாக தராங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா நீங்க அதே கடவுள்கிட்ட கொடுக்கும்போது, நல்லா கவனிங்க, நீங்க அதே 5 ரூபாயை கொண்டு கடவுள்கிட்ட கொடுக்கும்போது, வாசிங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியில கொட்டுவார். அவர் வந்து நீங்க கொடுத்த 5 ரூபாயாவே திருப்பி தர்றது இல்ல, அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக அந்த 5 ரூபாயை ஆசீர்வதிச்சு அதை அந்த பையன் வந்து ஒரு 5 அப்போ 2 மீன் கொடுக்குறான், அதை ஆசீர்வதிச்சு அதை 5000 பெருக பண்ணி அங்க இருந்த 20,000 மக்களுக்கு அதை போஷிச்சு மீதம் 12 கூட எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிற கடவுளுடைய கையில கொண்டு வந்து கொடுத்து பாருங்கள் பிரியமானவர்களே. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கொடுக்கிறதான ஒவ்வொரு விதையும் இன்னைக்கு 1000 மடங்கா, பல மடங்கா, லட்ச மடங்கா அது திரும்பி வருகிறது செய்கிறதா இந்த கடவுள் பிரியமானவர்களே. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு நீங்க கொடுக்குற விதைய அப்படியே திருப்பி கொடுக்குறவர் இவர் கிடையாது. நீங்க கொடுக்குறதான விதைய 1000 மடங்கு, லட்ச மடங்கா பெருக்கி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்க மடியில கொண்டு வந்து கொட்டுற கடவுள் தான் இவர் பிரியமானவர்களே. அப்படிதான் வேதம் சொல்லுது. வாசிக்க தொடருங்க. ஓகே, வாசிங்க. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, நல்லா கவனிங்க, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். நீங்க என்ன கடவுளுக்காக கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ, கொஞ்சம் கொடுக்குறீங்களோ நிறைய கொடுக்குறீங்களோ, நீங்க ஒரு விவசாயி போய் 1 ஏக்கர் விவசாயம் பண்ணா அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணணும் அதுதான் கிடைக்கும். 10 ஏக்கர் விவசாயம் பண்றான் ஒருத்தன், 1 ஏக்கர் ஒருத்தன் விவசாயம் பண்ணிருக்கான். அந்த 10 ஏக்கர் விவசாயம் பண்ணதுக்கும் இந்த 1 ஏக்கர் விவசாயம் பண்ணதுக்கும் சேமா வருமா? வராது. நீங்க எந்த அளவுனாலும் அளக்குறீங்களோ, நீங்க என்ன அளவுனாலும் கடவுளுக்கு கொடுக்குறீங்களோ, நீங்க எவ்வளவு விதைய விதைக்கிறீங்களோ அதுக்குரிய பலன் கண்டிப்பாக அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் பிரியமானவர்களே. புரியுதா நான் சொல்றது? நீங்க ஏதாவது ஒண்ணு கடவுளுக்கு கொடுத்தாதான் கடவுள் உங்களுக்கு திருப்பி தர முடியும். ஒரு இடத்துல கடவுள் வந்து இயேசு வந்து ஜபம், மலை மேலே ஜபம் நடத்திட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க, மலை மேலே ஜபம் நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு 20-30,000 பேர் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது சீடர்கள் வந்து சொல்றாங்க, பொழுது போயிடுச்சு, ஜனங்களை அமுச்சு விடுங்க, ஜனங்கள் வந்து பசியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னவனே இவர் சொல்றாரு, நம்மளே இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம், நம்மளே இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம். உடனே இவங்க சொல்றாங்க, அவ்வளவு ஆகாரம் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னவொடனே என்ன இருக்கிறத எங்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்குறேன், அவர் கடவுள் தானே, சகலத்தையும் உண்டாக்குற கடவுள் தான், அவர் என்ன வேணா செய்யலாம். அவர் எதுவுமே இல்லை என்கிட்ட சொன்ன உடனே சரி இருப்பா நான் வானத்துலேருந்து அப்பத்தை கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் அவர் என்ன கேட்குறாருன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுங்க. எப்படி கேட்குறாரு? உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, யார்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சின்ன பையன்கிட்ட மட்டும் ஒரு 5 அப்பமும் 2 மீன் இருக்குது. ஒரே ஒரு சின்ன பையன்கிட்ட மட்டும் 5 அப்பமும் 2 மீன் இருக்குது. அதை கொண்டு வந்து அவர் கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுத்தா தான் அவர்கிட்ட போய் 5 அப்பத்துல 2 மீன் கொடுத்த பிறகுதான் அதை ஆசீர்வதிச்சு அதை வந்து அப்படியே 5000 பெருக பண்றாரு.
அது பெருகுது. அது பெருகினதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்த எல்லாரும் அதை சாப்பிட்டு திருப்தியாகி மீதம் 12 கூட எடுக்கிற அளவுக்கு கடவுள் ஆசீர்வதிச்சு தராரு. நான் சொல்றேன், நீங்க நினைக்கலாம் என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. என்ன இருக்குதோ அதை கொண்டு வந்து கடவுளுக்காக நீங்க கொடுத்து பாருங்க. அதை கடவுள் வல்லமையா மாத்தி அதை ஆசீர்வதிச்சு எப்படி அந்த பையனுக்கு 12 கூட மிச்சம் எடுத்து கொடுத்தாரோ அதை போல உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து தேவைகளுக்கும் அதிகமாய் மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிறவர் தான் இந்த கடவுள். பிரியமானவர்களே, அப்புறம் என்ன பண்றாருன்னா, எலியாவை ஒரு வீட்டுக்கு அனுப்புறாரு, சாரிபாத் ஒரு வீட்டுக்கு அனுப்புறாரு. அங்க என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் பஞ்சம், சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. மழையை பெஞ்சு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு. மழை பெஞ்சு 5-6 வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சு பாருங்க, எதுவுமே இல்லை. அந்த அம்மா சாரிபாத்துன்ற விதவை, அவனுக்கே வீட்டுக்காரன் கிடையாது, அவன் மட்டும் இருக்கிறான், அவன் பிள்ளையும் அவளும் இருக்கிறாங்க. அவளே என்ன சொல்றான் அப்படின்னா, லாஸ்டா அவன் சுட்டு சாப்பிட்றதுக்காக ஒரே ஒரு தோசை சுட்டு சாப்பிட்றதுக்காக ஒரே ஒரு தோசை சுட்டு சாப்பிட்ற அளவுக்கு மாவு இருக்குது. அதுக்காக போயிட்டு சுட்டு சாப்பிடலான்ட்டு ஒரு விறகு பொறுக்கிட்டு வர்றான்னு விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான். இவர் எலியா வந்து சொல்றாரு, ஏமா எனக்கு ஒரு அப்பம் செஞ்சு கொடுன்றாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, எப்பா எனக்கே ஒரே ஒரு அப்பம் சொல்ற அளவுக்கு தான் மாவு இருக்குது, அதே நாங்க சுட்டு சாப்பிட்டு நானும் என் பிள்ளைய செத்து போலான்னு இருக்கிறோம், நீ இதுல பங்கு கேட்கிறியப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே எலியா சொல்றாரு, நீ முதல்ல எனக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு, என்ன அதிசயம் நடக்குதுன்னு பாருன்னு சொல்றாரு. சொன்னோடனே இந்த அம்மா என்ன பண்றா, அந்த கடவுளுடைய மனுஷனுடைய வார்த்தையை நம்பி, அந்த போதிச்ச அந்த வார்த்தையை நம்பி என்ன பண்றா அப்படின்னா, கொண்டு வந்து அவருக்கு அந்த இருந்ததுல எண்ணெயிலையும் அந்த தோசையில ஒரே ஒரு முதல் தோசை ஊதி கொண்டு அவருக்கு கொடுக்குறா. கொடுத்தனால என்னாச்சு அப்படின்னா, மழை வர்ற காலம் வரைக்கும் அந்த பானையில இருந்த மாவு குறையவே இல்லை, அந்த சட்டியில இருந்த எண்ணெய் குறையவே இல்லை. பிரியமானவர்களே, இதே மாதிரி நீங்க உங்ககிட்ட இருக்கிறதுல என்ன இருக்குதோ, 1 ரூபாய் இருந்தா 1 ரூபாய் கொடுங்க, 10 ரூபாய் இருந்தா 10 ரூபாய் கொடுங்க. நீங்க கொடுக்கறதுல இருந்து இந்த கடவுள் அதை அப்படியே பல மடங்கா பெருக்கி உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திச்சு நீங்கள் மீதம் எடுக்கிற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிற கடவுளாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி இல்லை, அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள். பிரியமானவர்களே, நாமளை எழுந்து நிற்கிறோம்.